நீ இப்படி நல்லா சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான்க்கா என் கனவு. அதுக்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டேன். அப்போ மறுபடியும் பாடுபட்டு அதை நாசமாக்கிடாத. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் பொங்குது. ஐயோ போச்சு பாரு, உன்கிட்ட அனாவசியமா பேசி பாலும் பொங்கி ஊத்தி வீணா போயிடுச்சு. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா சில பேர் கண்ணை உறுத்துது. நம்மள நிம்மதியா வாழவும் விட மாட்டேங்கிறாங்க, நம்மள விட்டு ஒதுங்கியும் போக மாட்டேங்கிறாங்க. எப்பதான் இந்த தொல்லையெல்லாம் தீருமோ? நிம்மதியா காஃபி போட கூட விட மாட்டேங்கிறாங்க. நான் போறேன். தூக்கி வீசினாலும் யார் அதை திரும்ப திரும்ப இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறது? காலங்காத்தால இவன் மூஞ்சில போய் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல, சுத்தமா இல்ல. என்ன இப்போ கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம கதவு கூட தட்டாம புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கிற ரூம்ல நுழையிறியே, இடியட். உன் வாழ்க்கையிலே நுழைஞ்சாச்சு, உன் ரூம்ல நுழையிறதா பெரிய விஷயம்? அப்புறம் சத்யா, புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கோன்னு ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தியே. உன் மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? அர்ஜுன் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறானா? இல்ல நான் ஏதாவது உனக்கு சிபாரிசு பண்ணணுமா? சஞ்சய், சஞ்சய் கையை விடு. பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. சஞ்சய் கையிடுறா, கையை விடுன்னு சொல்றல. சஞ்சய் கையை விடு, கையை விடுன்னு சொல்றல. முடியாதுரி. என்னாச்சு? அது என்னோட. ஏய் அர்ஜுன், உங்ககிட்ட நான் தான் உண்மையை சொன்னேன், அதான் ஏன் சொன்ன நடிக்கிறா? இல்ல அர்ஜுன், இவன் நீ நடிச்சு ஏமாத்தலாம், ஆனா அவன் உண்மையை சொல்லக்கூடாதா? இல்ல அர்ஜுன், நீ எதுவும் பேசாத, எந்த சமாதானமும் சொல்லாத. உன்ன மாதிரி துரோகம் செய்யறதை விட சஞ்சய் மாதிரி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது எவ்வளவோ பரவாயில்ல. நீ எந்திரிச்சன் பார்க்கதான் நான் வந்தேன். முக்கியமான டீலர் மீட்டிங் இருக்கு, நம்ம போகணும். வா. சரி, நீ கீழே வெயிட் பண்ணு சஞ்சய், நான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன். சரி, ஓகே. ஏய், நீ ஏன் இன்னும் நிக்கிற? ஒரு நல்ல பிசினஸ் டீலிங் பண்ண போறேன். இந்த நேரத்துல போ அழுமுஞ்சிய பாத்துட்டு போனா பிசினஸ் விளங்கிடும். போங்கிறது. என்ன உனக்கு ஒரு அடி பத்தலையா? நீ அடிச்சது என்னதான், ஆனா வலி உனக்கு தான் வரப்போதே. என்ன புரியலையா?
கூடி சீக்கிரமே புரியும். ம்?